அனைவருக்கும் வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணி அபகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. வடக்கு கிழக்கில் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஆட்சி, அடைக்கலநாதன் எம்பி தெரிவிப்பு. நாடு முழுவதும் ஆயுத படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு. கொட்டாஞ்சேனை மாணவியின் உயிர் மாய்ப்பு விவகாரம், சம்பந்தப்பட்ட ஆசிரியரை இடமாற்ற நடவடிக்கை. ரணிலின் வெளிநாட்டு பயணங்களுக்காக பாரிய செலவு அம்பலப்படுத்திய அமைச்சர். இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் செல்லும் விமானங்கள் திடீர் இரத்து. இந்தியாவில் 15 நகரங்களில் பாகிஸ்தான் நடத்த இருந்த தாக்குதல் முறியடிப்பு. இனி தொடர்பான உள்நாட்டு செய்திகள். காணி அபகரிப்பு தொடர்பில் அண்மையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய காணிகள் பலது இப்பொழுதும் இராணுவ முகாம்களாக இருக்கின்றது. இராணுவத்தினுடைய வசம்தான் பெரும்பாலான காணி துண்டுகள் இருக்கின்றன. வடக்கு கிழக்கிலே பெரும்பகுதியான இடங்களில் மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக தனியார் வீடுகளிலும் முகாம்களிலும் வாழ்கிறார்கள். அவருடைய சொந்த நிலங்களில், குறிப்பாக பலாலியில் கூட அவருடைய சொந்த நிலங்களில் வாழ முடியாதவாறு 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவத்தால் பிடித்து வைத்திருக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு இடங்களில் அந்த மக்கள் இப்பொழுதும் குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி நகர பகுதியிலே கிட்டத்தட்ட 41% காணிகள் இராணுவ வசம் உண்டு. 1956களில் 70கள் வரை அனுராதபுரத்திலிருந்து 26,000 தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் மேல்குடியேற்றம் செய்யப்படவில்லை. இவ்வாறு காணிகள், சொந்த காணிகளை விட்டு, தங்களுடைய நிலங்களை விட்டு அகதிகளாகவும் முகாம்களிலும் மக்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நான் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ KD லால்காந்த அவர்களை கேட்பதற்காக, ஒன்று, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக 2025 3 28 24 30 இலக்க வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா? மேற்குறித்த இரண்டாவது கேள்வி, மேற்குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கோரப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கோரப்பட்டுள்ளன என்பதையும், 5700 ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மூன்றாவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? நாலாவது, தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களது காணி ஆவணங்கள் தவறிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இப்புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிப்பாரா? ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த காணி சம்பந்தமான இந்த விடயத்திற்கான இப்பொழுது வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான காணிகளும், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காணியை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் இப்பொழுது இந்த சபைக்கு தெரிவிப்பாரா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, அமைச்சர் இருக்கிறாரா? இதுக்கு பதிலளிப்பாரா? 27/2 விட தருவாரா? அமைச்சர் இருக்கிறாரா? வடக்கு கிழக்கில் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறியிருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணை என்னவென்றால், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் இந்த ஆணையை அவர்கள் மாற்றி செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியிருந்தார். ஏற்கனவே நாங்கள் ஒற்றுமையாக இல்லாதபடியால் பாராளுமன்ற தேர்தலிலே கூடுதலாக
ஜேவிபி அரசாங்கத்திற்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்தபடியும். ஆனால் இந்த பிரதேச சபை நகரசபை தேர்தல்களிலே வடகிழக்கிலே நான் நினைக்கின்றேன் பாரிய பின்னடைவை ஜேவிபி சந்தித்திருக்கிறது. மக்களும் எங்களுடைய தமிழர்கள் ஆளக்கூடிய வகையிலே தங்களுடைய ஆணையை தந்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்று செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலே தான் செயல்படக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதை சாத்தியப்படும் என்று நான் நினைக்கின்றேன். கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியருக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. கொழும்பில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி பயிலும் மாணவியின் மரணம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் பாடசாலை அதிபரை விளக்கம் கேட்டு வரவழைத்ததாகவும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் உடனடியாக பாடசாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான போலீஸ் விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளது. மேலும் அது கிடைத்தவுடன் தேவையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சு கூறியுள்ளது. அதே நேரம் தற்போது மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட 16 வயது பாடசாலை மாணவிக்கு நீதி கோரி பம்பலப்பட்டியில் உள்ள ஒரு பிரபல மகளிர் பாடசாலையின் முன் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவியை பாலியல் வன்புறவு செய்து அவரது மரணத்துக்கு வழிவகுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாடசாலையின் ஆண் ஆசிரியரை உடனடியாக இடைநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். குற்றவாளியை பாதுகாப்பதாக குறித்த பாடசாலையின் அதிபர் மீது போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியதுடன் அவருக்கு எதிரான அதிருப்தியை வெளியிட்டனர். குறித்த மாணவியின் மரணத்திற்கு பின்னர் ஊடகங்களிலும் பேசிய அவரது பெற்றோர் பம்பலப்பட்டியில் உள்ள அவரது முன்னாள் பாடசாலை ஆசிரியர் ஆண் ஆசிரியர் ஒருவரால் தமது மகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறினர். மேலும் அந்த சிறுமி இறப்பதற்கு முன்பு ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் சக மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். ஆனால் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூறியுள்ளது. பொது பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுத படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சபாநாயகர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். பொது பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுத படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் இதனை சபைக்கு அறிவித்தார். 40வது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.27 பில்லியன் ரூபாய் செலவிட்டதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைய தினம் வெளிக்கொணர்ந்தார். ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1.27 பில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2022 முதல் 2024 ஆண்டு வரை 23 வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களுக்காக 1.27 பில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி 2022 ஆண்டு 4 சுற்றுலா பயணங்களும் 2023 ஆண்டு 14 சுற்றுலா பயணங்கள் மற்றும் 2024 ஆண்டு 5 சுற்றுலா பயணங்கள் மேற்கொண்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருக்கிறார்.
தற்போதைய சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கமைய எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றாலும் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு மின்சார கட்டணங்களிலிருந்து கிடைக்கும் பங்களிப்பு அதிகமாக உள்ளது என கூறினார். இருப்பினும் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்திற்குள் இந்த விடயத்தில் சரியான கருத்தை தெரிவிக்க முடியும் எனவும் அமைச்சர் கூறினார். பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து பாகிஸ்தானின் லாகூருக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து பாகிஸ்தானின் லாகூருக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. இந்திய பாகிஸ்தான் போர் பதட்டத்திற்கு மத்தியில் இன்று காலை பாகிஸ்தானின் லாகூரில் 3 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. காலி மீடியா கொலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீடியா கொடை தம்பக்கிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு அருகில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீடியா கொடை மற்றும் ககவ பகுதிகளைச் சேர்ந்த 27, 40 மற்றும் 44 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 5 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீடியாகுடை தம்பக்கிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு அருகில் 2 மோட்டார் சைக்கிளில் பயணித்த குழு ஒன்றினால் கடந்த 3ஆம் தேதி இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இருவரும் பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சூட்டுடன் இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 84.32 புள்ளிகளால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலைச்சுட்டன் இன்று 15,925.92 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. அதன்படி கொழும்பு பங்குச்சந்தையின் மொத்த பொருள்வானது இன்றைய தினம் 1.7 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் இன்றைய தினம் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி 2 பலியாகியுள்ளனர். மின்னல் தாக்கி இளைஞன் பலி. யாழ் ஏழாலையில் சம்பவம். யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் மின்னல் தாக்கி இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தம் இன்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த இளைஞனின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ் ஏழாலை பகுதியைச் சேர்ந்த 39 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் இன்று நண்பகல் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய ஓரளவு மழை பெய்தமை குறிப்பிடத்தக்கது. மின்னல் தாக்குதலில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பின் கீழ் உள்ள கள்ளியடி வயல்வெளி பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் மீது மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. 43 வயதுடைய 8ஆம் வட்டாரம் மந்துவில் புதுக்குடியிருப்பை சேர்ந்த அருமைநாயகம் ஜசோதரன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் உடல் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்வது சர்வதேச செய்தி.
இந்தியாவின் 15 நகரங்களை இலக்கு வைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் முக்கிய சுற்றுலா பகுதியான பகல்கம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானிலிருந்து செயற்பட்டு வரும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. எனினும் இதற்கு உலக நாடுகள் தரப்பிலிருந்து பெரிய அளவிலான எதிர்வினை வரவில்லை. ஒரு வார காலம் அமைதியாக இருந்த இந்தியா இதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நேற்றைய தினம் அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 9 பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் இலக்காக கொல்லப்பட்டன. இதில் பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இந்தியா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் உள்ள 244 முக்கிய இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையும் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் என அச்சுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் 15 நகரங்களில் பாகிஸ்தான் நடத்த இருந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்திய பாகிஸ்தான் மோதலால் இந்திய எல்லையில் பதற்றம் நிலவி வருகின்ற நிலையில் பஞ்சாப் மும்பை அணிகளுக்கு இடையிலான IPL தொடர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய பாகிஸ்தான் மோதலால் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பஞ்சாப் மும்பை அணிகளுக்கு இடையிலான போட்டியை மாற்ற BCCI முடிவு செய்துள்ளது. IPL தொடரின் லீக் போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இதில் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் எதிர்வரும் 11ஆம் தேதி தர்மசாலா மைதானத்தில் பல பரீட்சை நடந்திருந்தன. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டு 9 இடங்களில் உள்ள பயங்கரவாதிகள் முகாமை அழித்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை காரணமாக தர்மசாலா உள்ளிட்ட பல்வேறு விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் வீரர்கள் தர்மசாலாவிற்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போட்டியை வேறு இடத்திற்கு மாற்ற BCCI யோசனை செய்து வருகின்றது. இந்த நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்திற்கு மாற்ற BCCI முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. BCCI-இடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்ததும் போட்டியை நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என குஜராத் கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரை லாகூர் மற்றும் ராவல்பிண்டியில் இருந்து கராச்சிக்கு மாற்றுவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பார்க்கலாம். அத்துடன் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.